டிசம்பர் 22, 2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் 333 எழுத்தாளர் நிதிஷ் கிருஷ்ணாவின் சிறுகதை எஸ்கார்ட். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இன்றாவது விடுதிக்கு வெகு சீக்கிரத்தில் சென்று விடுவதற்கான வாய்ப்பு அமைந்ததே என்கிற நிறைவுடன் அலுவலக கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களுள் அன்றைய பயணத்தின் பொருட்டு எனக்கென நியமித்து தரப்பட்ட வெண்ணிற இண்டிகா காரின் முன் சீட்டில் ஏறி உட்கார்ந்தேன். அன்றாட இரவு பணி முடிந்ததும் அலுவலக காரில் பயணித்து என் விடுதிக்கு திரும்புவதற்கு 2 மணி நேரம் ஆகும். தொலைவின் பொருட்டு இந்த தாமதம் என்றால் கூட பரவாயில்லை. ஆனால் அறுவர் பயணிக்கும் பெரிய கார்களிலேயே அன்றாட பயணம் செய்யும்படி இந்த அமைப்பின் பொறுப்பாளர்கள் செய்து விடுகிறார்கள். தினம் இதேதான் செய்றீங்க, நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறேன் என்று ஒரு நாள் விரக்தியில் பொறுப்பாளரிடம் சொல்லிவிட்டேன். அவர் மெல்ல சிரித்தபடி, கோவிச்சுக்காதீங்க சார், உங்களோட சேர்ந்து 5 பொண்ணுங்க வர்றாங்கல்ல, அவங்கள பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விடுறது நம்மளோட பொறுப்பு இல்லைங்களா? அதனாலதான் உங்களது லாஸ்ட் டிராப் ஆகிடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க என்றார். அவ்வளோ கேர் எடுத்துக்கிறவங்களா இருந்தா நீங்க தனியா எஸ்கார்ட் போட்டுக்குங்க சார், அதுக்குத்தானே உங்களுக்கு சம்பளம் தர்றாங்க. என்ன மயிருக்கு நான் எஸ்கார்ட் மாதிரி டெய்லியும் அவங்க கூட போகணும் என்று சீறினேன். எஸ்கார்ட் போடுறது நிறைய பொண்ணுங்க விரும்புறது இல்ல. 3-4 டிராப்னா அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 6-7 போர் போகிற காருக்கெல்லாம் எஸ்கார்ட் போடுறது சரியா வராது. எஸ்கார்ட்டை விட ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்குற பசங்க கூட வந்தா பொண்ணுங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க என்றார். அதற்கு மேல் எதுவும் பேச முடியாது என்பதில் நான் ஒன்றும் சொல்லாமல் திரும்பிவிட்டேன். அதன் பின் ஒவ்வொரு நாளும் விடுதிக்கு செல்வது மேலும் தாமதமாகிக் கொண்டே வந்தது. பின்னிரவில் அறைக்கு சென்று கட்டிலில் தொப்பென்று விழுந்து கண்மூடினான். அடுத்த நாள் உச்சி வெயிலின் போதே விழிப்பு வரும். உடலில் பரவி இருக்கும் வலியை தாங்கியபடி எழுந்து சென்று அலுவலகம் செல்ல தயாராவதற்கு மனமே இருக்காது. விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் என்றே தோன்றும். ஒருமுறை சக பணியாளரிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், நீங்க எவ்வளோ பரவாயில்ல, நான் வேங்க வாசல்ல இருக்கேன், ஃபர்ஸ்ட் டிராப்பே நானா தான் இருக்கணும். ஆனா பள்ளிக்கரணை போய் கடைசி பொண்ணை இறக்கி விட்டு திரும்பி வரும்போதுதான் என்னையை இறக்கி விடுறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்களா என்று கேட்டேன். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி போகணுதான் சொல்லுவானுங்க. நைட் டைமா வேற இருக்குது. அடுத்த ஷிஃப்ட் மாறுற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதான்னு விட்டுட்டேன் என்று அவர் சொன்னார். ஆனால் தொடர்ந்து புகார் அளித்து கொண்டு வந்தால் மேலிடத்தில் இருந்து சற்றேனும் நம் குறைகளுக்கு செவி கொடுப்பார்கள் என்று எனக்கு தோன்றியதால் ஒவ்வொரு நாள் பயணத்தின் முடிவிலும் அறைக்கு திரும்பியவுடன் தாமதமாக விடுதிக்கு வந்து சேர்ந்ததை குறிப்பிட்டு புகார் அளித்து கொண்டே வந்தேன். அதற்கான தகுந்த பலன் எனக்கு கிடைத்தது. 2 டிராப் மட்டுமே கொண்ட பயண வசதியை மேலிடத்திலிருந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். என்னுடன் ஒரு பெண் மட்டுமே பயணம் செய்ய இருந்தாள். ஆகவே இந்த தாமதம் இல்லாமல் சீக்கிரத்திலேயே விடுதிக்கு திரும்பி விடலாம் என்கிற நிம்மதியுடன் காரில் உட்கார்ந்து இருந்தேன். அன்றாடம் தவறாமல் நிகழ்பெறும் மீட்டிங்கை முடித்துவிட்டு கேப் டிரைவர்கள் யாவரும் அவரவர் வண்டிகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்களுள் மிக எளிமையாக அடையாளம் காணத்தக்க குள்ளமான ஆள் ஒருவர் நான் அமர்ந்திருந்த காரை நோக்கி வந்தார். மிகுந்த எடை கொண்டிருந்தமையால் சற்று மெதுவாகவே வந்து சேர்ந்தார். காருக்குள் தன் உடலை திணித்துக் கொண்டு உட்கார்ந்த பின் பெருமூச்சு விட்டார். பின் தன்னுடைய அலைபேசியில் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்யப்பட்டிருந்த கார் பயணம் தொடர்பான செயலியை திறந்தபடி என்னை பார்த்து, ஓடிபி சொல்லுங்க சார் என்றார். நான் என் அலைபேசியை திறந்து எனக்கு அனுப்பப்பட்டிருந்த ஓடிபி எண்ணை அவரிடத்தில் சொன்னேன். அதை அந்த செயலியில் குறித்து கொண்டதும், நீங்க சொல்லுங்கம்மா என்றார். நான் திடுக்கிட்டு திரும்பினேன். எனக்கு முன்னரே ஏறி பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணை நான் அப்போதுதான் கவனித்தேன். கவலை தோய்ந்த முகத்துடன் பவ்யமாக அமர்ந்திருந்தாள். கருப்பு டிஷர்ட், நீல ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். அவள் கூந்தல் வலப்பக்க தோளில் சரிந்து வலது மார்பை மூடிக்கொண்டிருந்தது. மெல்லிய குரலில் தன் ஓடிபி எண்ணை டிரைவரிடம் சொன்னார். அதன் பின் அங்கிருந்து கார்கள் யாவும் வரிசையாக வெளியேற தொடங்கின.
எங்கள் முறை வந்ததும் டிரைவர் காரை முன் நிறுத்தியபடி சீட் பெல்ட் போட்டுக்கோங்க என்றார். நாங்கள் இருவரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டோம். கீழ்த்தளத்தில் இருந்து வெளியேறும் பகுதியில் நின்று கொண்டிருந்த பொறுப்பாளர் எங்கள் காரை நிறுத்தி, லாஸ்ட் டிராப் யாரு என்று டிரைவரிடம் கேட்டார். பின்னாடி இருக்கிற பொண்ணு என்றார் டிரைவர். பொறுப்பாளர் என்னை முறைத்து பார்த்து கொண்டே டிரைவரிடம், இந்த பெண்ணை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் சாரை இறக்கி விடு, இன்னைக்கு சார் தான் இந்த பொண்ணுக்கு எஸ்கார்ட் என்றார். சரிங்க என்று சொல்லிய பின் டிரைவர் காரை விரட்டென்று கிளப்பினார். பிரதான சாலைக்கு கார் வந்ததும் டிரைவர் கார் கண்ணாடியை உயர்த்திவிட்டு ஏசியை போட்டுவிட்டார். மிதமான வேகத்தில் கார் சென்று கொண்டிருந்தது. டிரைவர், உங்க லொகேஷன் கரெக்டா இருக்கான்னு பாருங்க என்று தன் அலைபேசியை என்னிடம் கொடுத்து பார்க்க சொன்னார். ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை தானப்பா டிராப் பண்ண போறீங்க, அவங்க லொகேஷனை ஃபர்ஸ்ட் போடுங்க, அவங்கள டிராப் பண்ணதுக்கு அப்புறம் என் லொகேஷனை போட்டுக்கலாம் என்றேன். என்ஜிஓ கோட் ஆப்ல அப்டேட் ஆகல, நீங்க உங்க லொகேஷனை கரெக்டா போட்டு கொடுத்துடுங்க. நான் வழக்கமா இந்த கேப்ல தான் போறேன். டிரைவர் அண்ணாவுக்கு என் ரூட் தெரியும் என்று பின்னால் அமர்ந்திருந்த அந்த பெண் சொன்னாள். நான் என் லொகேஷனை சரிபார்த்து டிரைவரிடம் கொடுத்த பின், டெய்லியும் இதே கேப்ல தான் போறீங்களா என்று அவளிடம் கேட்டேன். ஆமா என்றாள் அவள். எப்படி உங்களுக்கு மட்டும் அப்படி அசைன் பண்றாங்க என்று கேட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேப்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்றாள் அவள். இந்த கேப்லயா என்று திடுக்கிட்டேன். ஆமா சார், இந்த கேப் தான், நான் தான் அன்னைக்கும் டிரைவிங் என்றார் அவர். நான் அவர் மேலும் சொல்லட்டும் என்று அவையை இணைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். காலையில ஆடிட் ஆபீஸ்ல பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு நைட் இங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு கொஞ்சம் தூக்க கலக்கமா இருந்தது, மாத்தி விடுறதுக்கு ஆள் யாரும் இல்லை. நானும் சரி ஒரு டிராப் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம்னு நினைச்சு வண்டியை எடுத்துட்டேன். ஒரு டர்னிங்ல மெட்ரோ வேலை நடந்துட்டு இருந்த இடத்துல டிவைடர் வச்சிருந்தானுங்க. எப்படி அசந்தேன்னு தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு என்றார். நான் அவையை வெறித்தபடி பார்த்தேன். ஒன்றும் பயப்படாதீங்க, நான் அப்படியெல்லாம் கொண்டு போய் விட்டுட மாட்டேன். நல்ல தெளிவோட தான் வண்டி ஓட்டுறேன், நீங்க ரிலாக்ஸா வாங்க என்று சொல்லிவிட்டு புன்னகை செய்தார். பிறகு அவராகவே, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாரும் இந்த வண்டியில ஏறவே இல்லை. ஒரு நாள் இந்த பொண்ணா முன் வந்து, நான் உங்க கார்ல வரேங்க, இனிமேலாவது என்னை பாதுகாப்பா கொண்டு போய் விட்டுடுங்க சொல்லிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கடுமையா கடைப்பிடிச்சிட்டு வரேன் என்று சொல்லி கொண்டிருக்கையிலேயே அவர் கண்கள் கலங்கியது. இந்த பொண்ணுக்கு அப்புறமா இத்தனை நாள் கழிச்சு நீங்க தான் இந்த வண்டியில தைரியமா ஏறி இருக்கீங்க என்றார் அவர். நான் இங்க வேலையில சேர்ந்து 4 மாசம்தான் ஆகுது, எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது என்றேன். தெரிஞ்சா ஏறி இருக்க மாட்டீங்கல்ல என்று அவள் கேட்டாள். இல்ல, அப்படி இல்லை, கவனக்குறைவா ஓட்டும் போது ஆக்சிடென்ட் நடக்கிறதெல்லாம் சாதாரணம்தான். அதுக்காக ஆக்சிடென்ட் ஆன வண்டியில போக கூடாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் என்றேன். நீங்க எந்த ஏரியாவிலிருந்து வரீங்க என்று கேட்டாள். துரப்பாக்கம் என்றேன். தினமும் அங்கிருந்து வந்துட்டு போறதுன்னா சிரமம் தான் என்றாள் அவள். ரொம்ப சிரமம், ஆனா இன்னைக்கு சீக்கிரமா போயிடுவேன் என்றேன். அவள் மெல்ல புன்னகைத்தாள். அப்போது டிரைவர் சாலையின் இடையில் குறுக்கிட்ட வேக தடையில் காரை குலுங்காமல் ஏற்றி இறக்கினார். பிரதான சாலையை கடந்து ஒரு வளைவில் திரும்பியதும் டிரைவர் சட்டென்று வண்டியை நிறுத்தினார். என்னாச்சுன்னா என்று கேட்டேன். அவர் சாலையை வெறித்து பார்த்தபடி, இங்கதான் தம்பி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு என்றார். நான் இந்த சாலையை பார்த்தேன். இருளில் அது தன்னை ஒழித்து கொண்டு படுத்திருந்தது. பின் சீட்டில் அமர்ந்திருந்த அவளும் அந்த சாலையை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். விபத்தில் சிக்கி பரிதவித்த நினைவு அவளுள் எழுந்திருக்க வேண்டும். அதற்கான அடையாளமாக அவள் முகத்தில் கவலையின் ரேகங்கள் தோன்றின. பின் சட்டென்று தன் பார்வையை விலக்கிக் கொண்டு, போலாம்னா என்ற பின், யாரால நடந்ததை மாற்ற முடியும் என்று தனக்கு மட்டுமே கேட்கும்படியாக முனகிக் கொண்டாள். அவர் காரை கிளப்பி விட்டு, தினம் இந்த இடத்தை கிராஸ் பண்ணும் போதெல்லாம்
மனசுக்கு உறுத்தலாவே இருக்குது என்றார். அவள் பதில் ஏதும் சொல்லாமல் வந்தாள். எனக்கு அது என்னவோ போலிருந்தது. நான், தினம் ஏன் மீட்டிங் நடத்துறாங்க, அப்படி என்னதான் சொல்லுவாங்க என்று ஆரம்பித்தேன். டிரைவர், வேகமா போகாதீங்க, பேப்பர்லாம் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க, பொண்ணுங்களை டிராப் பண்ணும்போது அவங்க வீட்டுக்குள்ள போற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அப்புறமா அடுத்த டிராப்புக்கு கிளம்புங்கன்னு ஒரே விஷயத்தை தான் அந்த சூப்பர்வைசர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான், வேற ஒன்றும் இல்லை என்று அவர் சலித்து கொண்டார். அப்போது அவரது அலைபேசிக்கு வந்த அழைப்பை ஏற்று அவர் பதிலளிக்க தொடங்கினார். சொல்லுங்க சார், இன்னும் டிராப் முடியல. ஆமா, முதல் பொண்ணை இறக்கி விட்டுட்டு தான் அவரை இறக்கி விட போறேன். சரி என்ற பின் அலைபேசியை அந்த பெண்ணிடம் கொடுத்து, இந்தாமா, சூப்பர்வைசர் லைன்ல இருக்காரு, பேசு என்றார். அவள் அலைபேசியை காதில் வைத்தபடி ஹலோ என்று பேச தொடங்கினாள். இல்ல, ஸ்லோவா தான் போறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சேஃபா தான் இருக்கேன், நல்ல எஸ்கார்ட்டை தான் போட்டிருக்கீங்க என்று என்னை பார்த்து சொல்லிய பின் அழைப்பை துண்டித்து விட்டு டிரைவரிடம் அலைபேசியை திருப்பி கொடுத்தாள். என்ன, நீங்களும் என்னை எஸ்கார்ட்னு சொல்லிட்டீங்க என்று அவளிடம் கேட்டேன். ஒரு பொண்ணுக்கு எஸ்கார்ட்டா வர்றதுல உங்களுக்கு என்ன ஆகிட போகுது என்று அவள் கேட்டாள். இல்ல, நான் என்று பேசுவதற்குள் அவளாகவே, இன்னைக்கு உங்க கூட வர்றதுனால நான் இன்னும் பாதுகாப்பா உணர்றேன் என்று சொன்னால். அதை கேட்டதும் என் உள்ளங்கால்கள் சிரித்தன. உங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னா முதல்ல நீங்க இறங்கிக்கங்க என்றாள் அவள். ஐயோ பரவாயில்லைங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் உங்களை சேஃப்டியா டிராப் பண்ணிட்டு தான் என் ஹாஸ்டலுக்கு போவேன் என்றேன். அவள் குறும் புன்னகை புரிந்தாள். சீரான வேகத்தில் போய்கொண்டிருந்த கார் வலப்புறம் தென்பட்ட குறுகிய சாலையொன்று நுழைந்தது. தாழ்வான பாதை கொண்டிருந்தமையால் கார் இருளில் மெல்ல தத்தளித்தபடி சென்று கொண்டிருந்தது. செல்லும் வழி ஆள் அரவமற்ற இடமாக தென்பட்டதும் சூப்பர்வைசர் மீதிருந்த என் கோபமெல்லாம் கரைந்தது. அவளை பாதுகாப்பாக வீட்டில் சேர்ப்பித்த பின்னரே கிளம்ப வேண்டும் என்று மனதில் உறுதியாக சொல்லிக் கொண்டேன். இங்க எங்க உங்க வீடு என்று கேட்டேன். அதோ அந்த மரத்தண்ட லெப்ட் சைட்ல பெரிய காம்பவுண்ட் சுவர் தெரியுதுல்ல, அதுக்குள்ளதான் நான் தங்கி இருக்கேன் என்றாள். ஊருக்கு இவ்வளோ ஒதுக்குப்புறமாவா உங்க வீடு இருக்கு என்று கேட்டேன். 1 வருஷமா தான் இங்க இருக்கேன், அதுக்கு முன்னாடி வேற பக்கம் குடியிருந்தேன் என்றாள். காம்பவுண்ட் அருகே வண்டி வந்த போதிலும் எங்கும் வெளிச்சம் தென்படவில்லை. 4 கரிய நாய்கள் வண்டியை நோக்கி விரைந்து ஓடி வந்து என்று ஊழையிட்டன. அவற்றை கடந்து சென்று காம்பவுண்ட் சுவரின் மையத்தில் அமைந்திருந்த சிறு நுழைவாயிலின் முன் கார் நின்றபோது நான் உடல் விதிர்த்து அவளை திரும்பி பார்த்தேன். அவள் இயல்பாக காரை விட்டு கீழே இறங்கி டிரைவரிடம் ரொம்ப தேங்க்ஸ்னா என்றாள். அவர் காரின் கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு பார்த்து போமா என்றார். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ் என்று என்னை பார்த்து புன்னகைத்து விட்டு நுழைவாயிலில் இருந்த இரும்பு கேட்டினை கடந்து உள்ளே சென்றாள். பயத்தில் என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவ சொல் எழாமல் திகைத்து அது என்று நாக்குழறி ஒரு வழியாக சொற்களை திரட்டி போலாம்னா, கிளம்பலாம் என்று டிரைவர் அண்ணாவின் கைகளை தட்டினேன். கொஞ்சம் பொறுப்பா, அவங்க இடத்துக்கு போய் அமையறத பார்த்ததுக்கு அப்புறம்தான் கிளம்பணும்னு சூப்பர்வைசர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு என்றார். அவள் எங்கள் கண் பார்வையில் இருந்து மறைவது வரை பார்த்திருந்து விட்ட பின்னரே அவர் காரை கிளப்பினார். பின்னர் அவர் அலைபேசியில் சூப்பர்வைசரை தொடர்பு கொண்டு, ஃபர்ஸ்ட் டிராப் முடிஞ்சது சார், இன்னைக்கும் சேஃப்டியா அவங்கள கொண்டு போய் விட்டுட்டேன், தம்பி தான் கொஞ்சம் பயந்துட்டாரு, நாளைக்கு நம்ம கேப்ல ஏறுவாரான்னு தெரியல, சரி அவரையும் பத்திரமா இறக்கி விட்டுட்டு கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார். திகைப்புடன் அமைந்திருந்த என்னை நோக்கி திரும்பிய அவர், என்ன பாக்குறீங்க தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் வேணா நீங்க அவங்களுக்கு எஸ்கார்ட்டா இருந்திருக்கலாம், ஆனா என்னைக்குமே நான் தான் அவங்களுக்கு எஸ்கார்ட்டு என்றார்.
ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் நிதிஷ் கிருஷ்ணா சில் முன்னுரை. எழுத்தாளர் நிதிஷ் கிருஷ்ணா An Angel's Story, வாசகனின் எழுத்து, காதல் எனும் கனவு வழி ஆகிய 3 நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். மேலும் இவர் தனது யூடியூப் ஒளி அலைவரிசையில் புத்தகங்கள் பற்றிய காணொளிகளை பதிவிட்டு இருக்கிறார். தனது வலைப்பதிவில் கட்டுரைகள், நூல் மதிப்புரை போன்றவற்றை எழுதியும் வருகிறார். இவர் சிறுகதைகளையும் இதழ்களில் எழுதி வருகிறார்.